ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சிறுக சிறுக தங்கம் சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும், அது இல்லாமல் நான் சேமித்த தங்க தோடு அந்த மாதிரி சில ஜுவல்ஸை வந்து காமிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ லென்த் ஆனதுனால part-1 அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னைக்கு பார்த்திங்கன்னா part-2 வீடியோவாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் நான் செய்த சின்ன சின்ன தவறுகள் இருக்குது. அதையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லரிஸில் தான் வந்து மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து வளையல். இந்த வளையல் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த வளையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டிசைன் வாங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 இயர்ஸ் இருக்குது. இந்த 6 இயர்ஸில் வந்து இதை வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுனால பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எனக்கு கரெக்டான சைஸ் தான் வாங்கியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயமாக தெரியுது. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கும்போது எனக்கு அது தெரியலை. இது வந்து 2.5 வந்து வாங்கியிருக்கேன். இதுவே 2.6 வாங்கியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் நம்ம வந்து சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையில் போய் வாங்கும் பொழுது, ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு இதை வந்து அடிக்கடி மாற்ற மாட்டோம் இல்லைங்களா. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேடிஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பாடியில் வந்து சேஞ்சஸ் வரும்பொழுது இது வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் ஒரு சைஸ் மட்டும் நம்ம வந்து பெருசாக வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என் பையனோடது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் தீபாவளி நகை சீட்டு போட்டிருந்தப்போ, இந்த வருஷம் நான் வந்து நகை சீட்டு போடலை. பட் இந்த தீபாவளியில் தான் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த போன வருஷம் போட்டிருந்த நகை சீட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து 3/4 பவுனில் ஒரு காப்பு வந்து வாங்கியிருக்கோம். பட் வந்து இதில் ஏன் வந்து நான் செய்த தவறை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து 3/4 பவுனாக ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். பட் வந்து சின்ன பையன், என் பையனுக்கு வந்து 3.5 வயசு ஆகுது. அந்த பையனுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா 1 or 2 டேஸில் இது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி இப்படி தொட்டு வளைச்சோம் அப்படின்னா டக்குன்னு வளையுது. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வளைஞ்சிருது. அப்போ நம்ம வாங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதை சொல்கிறேன்னா, வாங்கும்போது இன்னும் ஒரு 1/4 பவுன் சேர்த்து ஒரு 1 பவுனாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான். இது வந்து என் பையனோடது, இது வந்து என்னோட வளையல். இது ஒரு செட்டு தான் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிரேஸ்லெட் வந்து ஆல்ரெடி நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து 1 பவுனு. இது வந்து கையில் எப்போவுமே வேர் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து வளையல் போடுறத விட இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் எனக்கு வந்து ஃப்ரீயாகவும் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் இது தான் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஏதாவது போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து போட்டுக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஜுவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒரு மாடல் செயின் இருக்குது. இந்த மாடலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 3.25 பவுன். அதாவது செயின் பார்த்திங்க அப்படின்னா 2.25 பவுனு. இது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 1/2 பவுனில் தான். இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தனியாக எடுத்து அதுக்கப்புறம் இதோட நாங்கள் வந்து மேட்ச் பண்ணினோம். பட் வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்து தான் இது வாங்கினோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ரொம்ப வருஷம் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்டிங் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இந்த மாதிரி கட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டிங், அதாவது இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆட் ஆகிற 2 டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து வர்றதுனால இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து தான் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கட்டிங் இருக்குது. இங்கே இடையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோப் இருக்க மாதிரியும், அப்புறம் வந்து டிசைன், அப்புறம் வந்து ரோப்பு எப்படி இருக்கிறதுனால வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்து வாங்கினோம். இது வந்து ஒரு 3.25 பவுன் அப்படிங்கிற இதில் வாங்கினோம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நகை சீட்டில் தான் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர், இது வந்து 2 இயர்ஸ் இல்லை, ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன். அப்போ வாங்கினது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து செயின் தான். என்ன செயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என் பொண்ணோடது. இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுதான் ரொம்ப வந்து ஃபெமிலியராக போயிட்டுருக்கு இல்லைங்களா. அதாவது இந்த மாதிரி பால்ஸ் வச்சு
யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த பால்ஸ் வச்சு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின் வந்து நாங்கள் வந்து முன்னாடியே வாங்கிட்டோம். அதாவது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே வந்து ஒரு பர்த்டே அப்போ வந்து, அதாவது இதுவுமே நகை சீட்டு போட்டு வாங்கினது தான். இதை வந்து வாங்கிட்டோம். பட் வந்து இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செயின் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் டாலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக 1 கிராம் தான். பட் வந்து இது வந்து ஷேக் ஆகும், ஆடும். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து வாங்கினோம். பட் இதில் என்ன சின்ன தவறு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செயின் தனியாகவும் இந்த டாலர் தனியாகவும் வாங்கினதுனால பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த டாலர் பார்த்திங்கன்னா இந்த பால்ஸில் வந்து நின்றுது, இப்படி மூவ் ஆகிறது இல்லை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது சூட் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஹூக் வந்து மாறி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கடையில். அதனால் நீங்கள் வாங்கும் பொழுது எப்போவுமே வந்து டாலரும் இந்த செயினும் சேர்த்து வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த விஷயத்தை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து கையில் வந்து பணம் இருந்து வாங்காமல் சிலர் இருக்கலாம். இல்லை பணம் இல்லை அடுத்த தடவை வாங்கிக்கலாம் அப்படின்போது இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து என் பொண்ணோடது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஜுவல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஜிஆர்டியில் வாங்கினது தான். இது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாலி செயின் வந்து இருக்குது. இதில் வந்து எனக்கு வந்து இந்த முகப்பு வச்ச டிசைன் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 2.25 பவுன் தான். பட் வந்து இந்த மயில் வச்சு இருக்கக்கூடியது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது வந்து டக்குன்னு வந்து வாங்கிட்டேன். நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்து ரொம்ப லேட்டாக அப்படிலாம் இல்லாமல் போய் பார்த்தோம், பிடிச்சிருந்து உடனே வந்து இதை வாங்கிட்டோம். உடனேனா கையில் பணம் வச்சுட்டு போகலை. இதுவுமே வந்து நகை சீட்டு வந்து 1 வருஷம், அதாவது இது 3 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000 ஏதோ ஒரு நகை சீட்டு போட்டிருந்தோம். அதில் வந்து எனக்கு வந்து இது வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. எப்போல்லாம் நகை சீட்டு போடுறனோ அப்போல்லாம் நகையாக வாங்கணும் அப்படின்னா தான் நமக்கு லாபமாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன வாங்க போகிறோமோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து போட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து நகை சீட்டு போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா அங்கே போகும்பொழுது நம்மளுக்கு வந்து தேவையில்லாததை நம்ம வந்து வாங்குற மாதிரி ஆகிடும். இந்த டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க இது ரொம்ப சீக்கிரமாக போகாது, இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிசைனும் வந்து ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினோம். பட் வந்து அங்கே கடையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தாலி செயின் வந்து ரெகுலர் வேருக்கு வந்து கொஞ்சம் சூட் ஆகாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட் வந்து சீக்கிரமாக விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதை தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அக்கேஷனாக தான் நான் ரெகுலராக போடாமல் அக்கேஷனாக எப்போவாது நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜுவல் வந்து நகை சீட்டு போட்டு தான் மேக்ஸிமம் வந்து நான் வாங்கிட்டுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தாலி செயினை வந்து இதில் கோர்த்து நம்ம போடும்போது இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது சீக்கிரமாக விட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் போடாமல் வேறு ஒன்று போட்டிருக்கேன். பட் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தாலி செயினெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 2.5 பவுனுக்கு மேலே வாங்கினா தான் நம்ம வந்து லைஃப் லாங் வந்து 10 வருஷம் 5 வருஷம் அப்படி கண்டினியூவாக போட முடியும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நகை சீட்டு போடுங்க. அதேமாதிரி இந்த வருஷம் தீபாவளி அப்போ நகை சீட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த வருஷம் தீபாவளி அப்போ கண்டிப்பாக நகை வாங்கலாம். இந்த வருஷம் போடலான்னு இருக்கேன். போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நானும் ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்டே இருக்கேன் போட்டுறேன்னு, பட் என்னால் போட முடியல. அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது, அதனால் வந்து என்னால் போட முடியல. பட் போட்டேன் அப்படின்னா காமிக்கிறேன், சொல்கிறேன் உங்களோட. இந்த ஜுவல்ஸ் தான். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நான் வந்து சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கிறது தான். இந்த பாக்ஸ் என்ன பாக்ஸு அப்படின்னு பார்த்த உடனே நிறைய பேர் வந்து சொல்லிடுவீங்க. பட் வந்து இதையும் ஓப்பன் பண்ணி நான் வந்து உங்களோட இப்போ ஷேர் பண்ணலாம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸில் என்ன இருக்குது, என்னென்ன வாங்கியிருக்கேன், எப்படி இதெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்தது கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.